ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இன்றைக்கி நம்மளுடைய ஆர்சிபி மேட்ச் விளாட போகிறாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் ஆர்சிபி பயன்படுத்த போகிற பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ஒரு லக்கி சாம் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கரண் சர்மா எப்போவுமே வந்துட்டு நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸாகவே அவர் ஒரு லக்கி சாம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக ஆர்சிபி பட்டுவில் டோட்டலாகவே இருந்தார்னா அந்த டீம் கப் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மித் ஒன்று வந்து ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. பட் அதை ஆர்சிபிக்கு இப்போ வரைக்கும் கை கொடுக்கல. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 2024 ஆர்சிபியோட ஒரு லக்கி சாமா மாறி இருக்கிறது ஸ்வப்னில் சிங். ஸ்வப்னில் சிங் பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறமா ஆர்சிபி ஒரு மேட்ச் கூட லாஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மித்தோட தான் இந்த ஐபிஎல் 2024 செகண்ட் ஆஃப் அவங்களுக்கு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ப்ளஸ் ஸ்வப்னில் சிங் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு 2 விக்கெட் ஹால் 1 விக்கெட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கீ விக்கெட்ஸையும் நமக்கு எடுத்து கொடுத்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டான மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக ரிஷப் பண்ட்டை வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. ஸ்லோ ஓவர் ரேட் காரணமாக 3 அஃபென்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மேட்சை வந்து கேப்டன் விளாடக்கூடாது. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய தலைவன் ரிஷப் பண்ட் அந்த ஸ்லோ ஓவர் ரேட்டில் 3 அஃபென்ஸ் பண்ணி இன்றைக்கி மேட்ச் வந்து விளாட மாட்டார். ஸோ அதனால் வந்து அக்ஷர் பட்டேல் தான் இன்றைக்கி லீட் பண்ணுவார். ஸோ இது ஒரு வீக் லிங்க் தான். ஸோ இப்போ பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் அதாவது வந்து அவங்களுடைய டாப் ஆர்டரில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. ஃபாஃப் டு பிளஸஸ் விராட் கோலி, வில் ஜாக்ஸ், ரதத் படிட்டர் அப்படின்னு சொல்லி அந்த டாப் 4 அப்படியே தான் இருக்கும். ஃபாஃப் விராட் கோலி நல்ல ஒரு ப்ரெசன்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 4 தொடர் 50கள் அப்படின்னு சொல்லி ரஜத் படிட்டர் ஒரு நல்ல ஒரு மாஸ் ஷோவை அந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கிறாரு. வில் ஜாக்ஸ் இன் அண்ட் அவுட் சீசன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸோ அந்த இடத்துல அவருடைய ஓவர்ஸும் ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு அதிரடியான வீரர் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. வந்தவொடனே நல்ல ஒரு இன்டென்ட் காட்டுறாரு. ஸோ இந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன் பிளேஸ் ஆஃப் நம்மளுடைய லாக்கி ஃபெர்குசன். ஸோ கிளென் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எகெயின்ஸ்டாக நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாகவும் நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது. ப்ளஸ் அக்ஷர் பட்டேலை அவங்க வந்து டாப் ஆஃப் த ஆர்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு கிளென் மேக்ஸ்வெலோட ஓவர்ஸும் ரொம்பவே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் இது வந்து ஒரு டெக்னிக்கல் சேஞ்ச் தானே தவிர ஸோ ப்ரியாரிட்டி சேஞ்ச் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா வந்து லாக்கி ஃபெர்குசன் லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்டுகள் அப்படிங்கிறதையும் எடுத்து அசத்துனதுனால கண்டிப்பாக இந்த ஒரு சேஞ்சுக்கு அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேமரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் டியூட்டிஸில் இருப்பாங்க. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு பவுலிங் காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்பின் அட்டாக் அப்படின்னு வரும்போது ஸ்வப்னில் சிங் இப்போ பார்த்துக்கிறாரு. ஸோ வில் ஜாக்ஸ் அந்த இடத்துல அசிஸ்ட் பண்ணுறாரு. கரண் சர்மாவும் உள்ள நல்லா ஓவர் போடுறாரு. ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது என்னடா பவுலிங் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் அந்த பவுலிங் யூனிட் தான் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட விக்கெட்லெஸ்ஸாக போகாமல் எல்லாருமே வந்துட்டு விக்கெட் எடுத்து ஒரு டீம் பவுலிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காமிச்சாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து எல்லார் மனசுலையுமே வந்து ஒரு ஆணியாக நங்கூரமாக வந்து பதிஞ்சுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சிராஜ் அந்த யாஸ்டியால் அந்த இடத்துல வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக வந்து போட்டுட்ருக்குறாங்க. அவங்க வந்து ப்ரைமரி சாய்ஸாக இருப்பாங்க. சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல லாக்கி ஃபெர்குசன் அசிஸ்ட் பண்ணுவார். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு தலைவன் மேக்ஸ்வெல் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகெயின்ஸ்டான இந்த மேட்ச்சில் நமக்கு நிறைய எட்ஜஸ் அண்ட் லக்ஸ் எல்லாமே வந்து ஃபேவராக தான் இருக்குது. இந்த மேட்ச்சையும் வின் பண்ணோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சிஎஸ்கே அகெயின்ஸ்டான மேட்ச் வந்து நமக்கு டூ ஆர் டை மேட்ச் தான் அமையும். ஸோ இந்த மேட்ச்சை வின் பண்ணி நல்ல ஒரு நெட் ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்சையும் ஆர்சிபி ரொம்ப குரூஷியலாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பிளேயிங் 11 பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.